ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. என்ன சார், நான் திரும்பவும் கருப்பு சட்டை போட்டு வந்துட்டேன். இந்த போராட்டம் பண்ணியே என் வாழ்க்கையே இப்படி ஆகிட்டு இருக்குது. என்னன்னா, இந்த வருஷம் வந்து எப்படியாவது ஒரு சூப்பர் ஓவர் மேட்ச் நடந்துடணும்னு நான் வேண்டாத கோயில் கிடையாது, ஏறி இறங்காத இது கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு இந்த சூப்பர் ஓவர் மிஸ் ஆயிடுச்சு. ஐ எம் ப்ரொடெஸ்டிங் அகைன்ஸ்ட் IPL. நீங்க எனக்கு வந்துட்டு சூப்பர் ஓவரே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, நீங்க வருத்தப்பட வேணாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் கூட இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். இட்ஸ் நாட் ஒன்லி a குவாலிட்டி மேட்ச், இட்ஸ் an ஈக்குவாலிட்டி மேட்ச். அதாவது ஓவரா 260 அடிக்கிறதுன்னு கிடையாது, 140க்கு போட்டலாம்னு கிடையாம கரெக்டா ஒரு 200 அவ்வளவு குவாலிட்டி பேட்டிங் அண்ட் bowling ஆஃப் ஹையஸ்ட் குவாலிட்டி. ஸோ ரொம்ப ரேர். இது வந்து ஒரு T20க்கான ஒரு மாடல் கிரிக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச். ஃபேசினேட்டிங் மேட்ச், ரொம்ப நல்ல மேட்ச். எஸ், SRH வெர்சஸ் RRரோட ஒரு முக்கியமான அங்கம்னு நீங்க நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்மெண்ட், என்டர்டைனிங் ஃபேக்டர் இதுதான். இதை வந்து த்ரூ அவுட்டா அவங்க கொடுத்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம், பட் இன்னைக்கு எனக்கு லாஸ்ட்ல ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ராப்மன் பவல் போட்ட அந்த ஒரு எஃபர்ட். ஏன்னா இப்ப நம்மளால வந்து அவ்வளவு நிறைய டைவ்ஸ் எல்லாம் பார்க்க முடியறது கிடையாது. எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெச்லயே அந்த ரன் எடுத்துடுறாங்க. ரொம்ப அந்த ஒரு நெக் டு நெக் ரன்லாம் நம்ம பாக்குறோம்னா, அதுல ஒரு டைவ், செம்மையான டைவ்ஸ். அது என்ன மாதிரி டைவ்ஸ் அது? எனக்கு வந்து ஃபீல்டிங்னா உயிர். எனக்கு பேசிக்கா கிரிக்கெட்ல ஃபீல்டிங்னா உயிர். கை காலை கீச்சுன்னு ஸ்டிச்சஸ், கை கால் இப்படியே தான் இருக்கும். நான் ஹைதராபாத்ல எனக்கு இருந்தேன்னா போவல் நடந்து வரும்போது காலில் வந்துருக்கும். சீரியஸா அந்த இன்வால்மெண்ட் தான் கிரிக்கெட்னா, கிரிக்கெட் ப்ரொஃபஷனல் காமிச்சாரு. ஹேட்ஸ் ஆஃப். சான்ஸே கிடையாது. கையெல்லாம் கீழ்ச்சின்னு இல்லை, டாப் கிளாஸ் பாஸ். அவர் வந்து அவரால் இந்த மேட்ச் ஜெயிக்கிறேங்கிறது கூட யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் ஒரு டீம் ஆடும் போது. அதனால சொல்லுவேன், அது ஃபீல்டிங்ல வந்து நமக்கு நம்ம ஃபென்டாஸ்டிக்கா ஃபீல்டிங் பண்ணோம்னா போலிங் ஹெல்ப்பா போடுது, பேட்ஸ்மேனுக்கு அது டேஞ்சரா போடுது. அந்த மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் கிரிக்கெட் ஆடணும். இதுல அத்தனை பிளேயர்ஸுமே நான் சொல்றேன், 1 to 22 இந்த 22 பேரும் காமிச்ச கமிட்மெண்ட் அண்ட் இன்வால்வ்மெண்ட் இந்த மேட்ச்ல இட்ஸ் மாடல் மேட்ச், டாப் கிளாஸ் மேட்ச். RR ஃபைனல்ஸ் IPL 2024 ஒரு பெரிய முன்னோட்டம் மாதிரி இருக்குது இது. ஆமா, இது ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ். அது லவ்லி மேட்ச். எஸ் சார், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை நோக்கி போனாங்க. என்னது SRHா, வாட் ஹேப்பன் டு யூ, ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஃபீவரா, ஆகாட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு SRHோட பேட்டிங். ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 ஓவர், அதுக்கப்புறம் இந்த வே தே பிக்ட் அப் எல்லா ஓவர்ஸ்லயுமே வந்து ஒரு 10 ரன்ஸ் அழகா அடிச்சு 20th ஓவரோட எண்ட்ல திரும்ப வந்துட்டோமா 200 எப்படி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பேட்டிங் டிஸ்பிளே ஓவராலா எப்படி இருந்துச்சு? இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு இந்த டஃபஸ்ட் ஹிட்டர்ஸ்ல ஹார்டஸ்ட் ஹிட்டர்ஸ் வர்சஸ் த பிரெயினியஸ்ட் bowlers, அந்த மாதிரி ஒரு டசல். அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புவனேஸ்வர் குமார் போட்ட போலிங் வந்து எக்ஸ்ட்ராடனரி. 2 விக்கெட் எடுத்ததும் கொஞ்சம் நஞ்சம். ஜார்ஜ் பட்லர் நீங்க பாருங்க, நிறைய வாட்டி நான் பாக்குறேன், அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் தான் அவருடைய வீக் பாயிண்ட். பேக்ல போயிட்டு கவர்ஸ்ல ஃபோர்ஸ் பண்ற பவுண்டரிஸ் நிறைய இருக்கும், அடிக்கிற சிக்ஸஸ் நிறைய இருக்கும். பட் மெஜாரிட்டி அவுட் ஆகுது பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆர் ஷார்ட் தேர்ட் மேன் இன்னர் சர்க்கிள்ல. ஒரு தடவை ஹர்திக் பாண்டியா எடுத்தார், அதே மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி எடுப்பாங்க. இன்னைக்கு அந்த பால் அவுட் ஸ்விங் பியூட்டிஃபுல்லா ஸ்லிப்ல எடுத்துட்டு சாம்சன் வந்த போது எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டெலிவரி போட்டு இன் ஸ்விங்ல வந்து போல்ட் எடுத்தார். அது வந்து டெஃபினிஷன் ஆஃப் இன் ஸ்விங்கர். அதுல டோட்டலி பீட்டனும். ஒண்ணுமே அவ்வளவு பெரிய குவாலிட்டி பேட்ஸ்மேன் அப்படியே டேஸ்டா பார்த்தாரு. ஸோ புவனேஸ்வர் குமார் அவருடைய போலிங் குவாலிட்டி அங்க காமிச்சது. இந்த பக்கம் டிராவிஸ் ஹெட் வரும்போது அஸ்வின் என்ன மாதிரியான ஒரு பிரில்லியன் போலர்னு காமிச்சார். 2வது ஓவர் கொடுக்குறாங்க, ஒரு 4 பால் நிக்க வச்சார் பாருங்க டிராவிஸ் ஹெட்டை. நான் சொன்னேன், அவரை மீட் பண்ணும்போது வயிற்றுக்கு நேரம் போட்டு டிராவிஸ் ஹெட் கஷ்டப்படுவாருன்னு. ஆமா, நினைக்கிறேன். அப்போ தன்னுடைய ஹைட்டை வச்சு பேங் பண்ணி தொடக்கலோன்னு வச்சுது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற டிராவிஸ் ஹெட் ஃபார்ம்ல அது போடக்கூடிய ஒரு போலிங் அது கிடையாது. இன்னொரு போலிங்ல பார்க்கும்போது நட்ராஜன் போட்ட யார்கர்ஸ் வந்து பிரில்லியன்ட், ஜஸ்ட் பிரில்லியன்ட், எக்ஸ்ட்ராடனரி போலிங். ஸோ புவனேஸ்வர் குமார், நட்ராஜ் அண்ட் அஸ்வின் இந்த 3 பேரு எங்களை நீங்க வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல எடுக்கல, நாங்க யார் காட்டா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காமிச்சாங்க குவாலிட்டியை. சவுத்ல இருக்கிற இந்த 3 பேர் அது ரொம்ப ரொம்ப பெரிய ஹைலைட்டா இருந்தது, ரொம்ப பிடிச்சது.
இந்த 3 பேர் காமிச்ச ஒரு குவாலிட்டி இல்ல, எக்ஸ்ட்ராடனரி. பட் நீங்க சொல்றது அந்த 2 பேர் டிராவிஸ் ஹெட் அடிச்சாரு, கிளாசன் அடிச்சாரு. நீங்க அவுட்ஸ்டாண்டிங் ஹிட்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெக் டு நெக். ஒரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டி, ஒரு பக்கம் ரியான் பராக், அப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால் ஆல்சோ. இவங்க 3 பேருக்குள்ள மார்க் போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரொம்ப பிரில்லியன்ட் ஹிட்டிங். நிதிஷ்குமாரோட இன்டென்ட் வந்து இல்ல, அது வந்து ஃபுல் ஆஃப் கண்டென்ட். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பா எல்லா டீமுக்கும் வேணும். அதாவது இன்னும் எனக்கு போட்டுருவேன், எனக்கு எங்க நீ போடுற நான் பாக்குறேன். நீ கேரம் பால் போடுறியா, ஆஃப் ஸ்பின் போடுறியா, கூகுளி போடுறியா, பவுன்சர் போடுறியா, நீ என்ன வேணா போடு, நான் உன்ன மெரிகிறேன். அந்த ஆட்டிடியூட்ல அது அது ரொம்ப பிரில்லியன்ட். இந்த பக்கம் பராக் வந்து வரும்போதே எல்லாரும் பராக் பராக் பராக்ன்ற மாதிரி நான்சலன்ஸுக்கு டெபினிஷன் தான் பராக். அவர் வந்து அசால்ட்டா நின்றதுல அடிக்கிறது. இதுல எங்க டேர்னிங் பாயிண்டா போச்சுன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவுட் ஆயிட்டா இன்னொருத்தர் கேர்ஃபுல்லா ஆடணும், டார்கெட்டை மைண்ட்ல வச்சுக்கணும். அதை பண்ணாம பராக் வந்து ஜெய்ஸ்வால் போனோடனே பண்ண அவுட் ஆனார் பாத்தீங்களா, அங்க கம்ப்ளீட்டா மேட்ச் மாறுது. ரொம்ப டுவர்ட்ஸ் எண்ட் எங்க மாறுச்சுன்னா ஸ்பிளண்டட் போலிங் பை கமின்ஸ். 19th ஓவர் ஒரு 4 பால் அழவிட்டார், போகல, மெதுவா போட்டு போட்டு. அது வந்து அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் அப்கோர்ஸ் புவனேஸ்வர் குமார் போலிங் வித் பர்பஸ். அது ரொம்ப பியூட்டிஃபுல் சொன்னேன். எதாவது ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் போத். ஸோ இது இஸ் த மாடல் மேட்ச், இந்த சீசனுடைய மாடல் மேட்ச். இல்ல கரெக்டா நீங்க சொல்றத வந்து இன்னும் நல்லா சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சோட ரிவ்யூ நீங்க நானும் இன்னும் கொஞ்சம் உட்காந்து பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 240 பால்ஸ்மே நம்ம பண்ணி ஆகணும். 240 பால்லையுமே கண்டென்ட் உண்டு இன்னைக்கு. அவ்வளவு கரெக்ட். ஈவன் இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் பார்க்கறதுக்கே ஹைலைட்ஸ் மாதிரி இருந்தது. நிறைய சிக்ஸர், நிறைய விக்கெட், நிறைய ஆக்ஷன் பேக்டா இருக்கு. நீங்க ஹைலைட்ஸை பார்த்தாலும் சரி, ஃபுல் மேட்ச் பால் பை பால் பார்க்கும்போதும் போர் அடிக்காது. அந்த அவ்வளவு குவாலிட்டி அண்ட் கண்டென்ட் இருக்கு இந்த மேட்ச்ல. எஸ் சார், ஏதாவது ஒரு கண்டினியூஸா நம்ம விளையாடிட்டே இருக்கும்போது இவ்வளவு பெரிய இன்டென்ட் ஒரு டீம் கிட்ட திடீர்னு ஒரு மேட்ச் கிடைக்கிறது ஆக்சுவலா கொஞ்சம் ஈஸியான விஷயம் கிடையாது. பிகாஸ் நீங்க வந்து ஒரு மாசம் லீவ் கழிச்சு வந்து விளையாடுறதோ இல்ல ஒரு திடீர்னு விளையாடுற மேட்ச்க்கோ அவ்வளவு இருக்குன்னா ஓகே. பட் இது வந்து நீங்க கண்டினியூஸா விளையாட்டு இருக்கீங்க, இந்த ஊருக்கு டிராவல் பண்றீங்க, அந்த ஊருக்கு டிராவல் பண்றீங்க, ஃபிளைட்ல ஏறுறீங்க, போறீங்க, வரீங்கன்றதுக்கு மத்தியில இந்த பிளேயர்ஸ் இவ்வளோ இன்டென்ட் காட்டி 240 பால்ஸ்க்கும் வந்து அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸ் 2 டீம் கொடுக்குறாங்க அப்படின்னா then that has to be really appreciated. ஆமா, இப்போ இந்த செப்பாக் பண்ணும்போது மெட்ராஸ்ல மேட்ச் நடக்குது, சென்னையில் நடக்குதுன்னா நம்ம சாதாரணமா ஒரே ஒரு ஸ்டோரி, ஒரு ஃப்ளோர் ஏறணும்னு யூ பஸ் புஸ் புஸ்ன்னு 4 சோடா இல்ல 2 கூல் ட்ரிங்க் விதவிதமான ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு உட்காடுறோம். பட் இந்த ஹீட், லைட்ல இருந்து வர ஹீட்டு, ஜெனரல் வெதர்ல இருக்கிற ஒரு ஹியூமிடிட்டி, இதை மீறி பேடு, பேட்டு, ஹெல்மெட், அதோட ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கிற ஒருத்தர் ஓடி ஓடினா என்ன ஸ்டாமினா, எவ்வளவு கஷ்டம் ஆறுது இல்ல. ரொம்ப கேஷுவலா சொல்லிடுறோம். அந்த என்ன சில பேர் நாங்கெல்லாம் கமெண்ட் அடிப்பாங்க, வாங்குறாங்கல்ல துட்டு வாங்குறாங்கன்னு பேசுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் வந்து இன்னும் லெவல் வந்து உரிக்க எடுக்குது உடம்புன்றது அங்க போய் பார்த்தா தெரியும். நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஹீட்ல ஒரு கமிட்மெண்டோட ஆடுறாங்க, ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி எல்லாம். அது நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி கிளீனா கை தட்டிட்டு காலில் வந்துட்டு வந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல். என்டர்டைன்மெண்ட் கூடவே டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட் என்னன்னு காமிச்சிங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். எஸ் சார், எஸ்ஆர்எச் அந்த பேட்டிங்கை வந்து எந்த அளவுக்கு வந்து கடைசி 10 ஓவர்ஸ்ல ஆக்சலரேட் பண்ணி சூப்பர்பா விளையாடி கொண்டு வந்தாங்களோ அந்த அளவுக்கு ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க முதல் 13 ஓவர்ஸ் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் அந்த 6-7 ஓவர்ஸ்ல தான் வந்து கம்ப்ளீட் என்ன நடந்துச்சுன்னே புரியல. கடைசி 6 ஓவர்ல அவங்க வந்துட்டு அதுவும் ரிக்வயர்ட் ரன் ரேட் வந்து தட் வாஸ் நாட் ஈவன் ஒரு 13 14 அதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 10 தான் ரிக்வயர்ட் ரன். 4 ஓவர் கூட 42 தான் அடிக்கணும். இதுதான் அவங்களோட ரிக்வயர்டு. ஸோ அந்த இடத்துல இவங்க இப்படி ஜிங்ஸ் ஆனது வந்துட்டு ஒரு த்ரூப் ஜுரேல் மாதிரியோ இல்ல பராக் மாதிரியோ இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ், ஹெட்மயர், இவங்களுடைய அந்த பர்டிகுலரா இந்த 3 விக்கெட் சொல்லுங்களேன், பராக், ஹெட்மயர் அண்ட் த்ரூப் ஜுரேல். பிகாஸ் இவங்க 3 பேரும் அப்படி குவிக் சக்சஷன் அவுட் ஆகாம இருந்திருந்தா ஓவருக்கு ஓவர் கொஞ்சம் மேட்ச் கையில இருந்திருக்கும். ஆமா, அவங்க எல்லாருக்குமே இன்ஸ்டிங்டிவா ஃபிளிக் பண்றது, டிஃப்ளெக்ட் பண்றது, அந்த டைப் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் தான் நீங்க சொன்ன கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே. அந்த அத்தனை பேரையும் ஸ்லோவர் ஸ்டெப்ல வந்து ஃபாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏத்தல, இவங்க ஏத்துற போல அவங்க அடிச்சிடறாங்க. இவங்க பவுன்ஸ் பண்ணாலும், குட் லெங்க்ல போட்டாலும், நட்ராஜனே குட் லெங்க்ல போட்டாலும், ஷார்ட் பால ஃபாஸ்டா போட்டாலும் பின்னிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் வந்துட்டே இருக்கு பாஸ். அவருக்கு அஸ்வின் கட்சியில வர வரைக்கும் லைனா பேட்டிங் இருக்கு. ஏன்னா அஸ்வின் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் ஹிட்டிங் ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஜஸ்ட் சிங்கிள்ஸ் எடுத்து நான் குத்துறேன்பா நீ பாத்துக்கப்பான்னு சொன்ன மாதிரி இருந்தது. அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தா அவரே சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுவார். அதை அவர் ட்ரை பண்ண தவறிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு.
வேற போலிங்ல வந்து மேக்னிஃபிசென்டா போட்டாரு. பட் ஆன் த கான்ட்ரரி அவங்களுக்கு கல்பிரிட் யாருன்னு இருக்கு போலிங்ல நம்ம சஹல் இருக்காரு பாத்தீங்களா, சஹலுக்கு வந்து இன்னைக்கு 62 ரன்ஸ் இன்னைக்கு 4 ஓவர்ஸ்ல சஹல். அதெல்லாம் ரொம்ப ரேர் சைட். பட் அவர் இன்னைக்கு கொஞ்சம் செல்ஃபிஷா போட்டார் போலிங். ஏன் தெரியுமா, அவர் இந்த வைட் அவுட் சிச்சுவேஷன் ரீச் இல்லாம போடுற போலிங் போய் ஃபிளைட் பண்ணி விக்கெட் எடுத்து காட்டுற உடனே நீ தப்பா அடிப்ப அப்படின்ற மாதிரி ஃபிளைட் பண்ணாரு பாருங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி போடுற பால் எல்லாம் வந்து கிளாஸ் அப்பார்ட் பாஸ். பிகாஸ் பேக்லயும் போறது இல்ல, ஃப்ரண்ட்லயும் லீன் பண்றது இல்ல, ஃப்ரம் த கிரீஸ் ரியல் பவர் வச்சு நடிக்கிறார். அதாவது ரொம்ப ரேர் இந்த மாதிரி பிளேயரை பாக்குறது. பிகாஸ் கிளாசன் வந்து ரஷித் கானியே ரொம்ப கான்பிடன்ட் ஆடுவார். அப்படி வந்து போட்டா சரி இப்ப என்னன்ற இந்த பால் ஆடிக்கிறேன், அடுத்த பால் எங்க போட போற அப்படின்ற மாதிரி ஆடுவார் கிளாசன். ஸோ அவங்க பேட்டிங் குவாலிட்டி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த ஒரு பால் 1 செகண்ட் கூட போர் அடிக்கல மேட்ச். எஸ் சார், எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ஒரு ஹிட்டிங் ரொம்ப அதிகமா போகும்போது இன்னைக்கு வந்து நீங்க ஆர்ஆர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸும் வேற இல்லாத மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அதே அவங்களோட மெயின் 5 பவுலர்ஸே தான் வந்து அவங்க ஃபுல் கோட்டாவா இன்னைக்கு 20 ஓவரும் போட்டு முடிச்சாங்க. இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருந்த அந்த ஒரு லெவரேஜ் இவங்க கிட்ட இல்ல. அவங்க வந்து ஒரு 6-7 பவுலர் வச்சு இன்னைக்கு போடும்போது இருந்த அந்த இது ஆர்ஆருக்கு இல்லாம போயிருச்சு. இன்னொன்னு அவங்க கிட்ட ரியான் பராக் அவங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் நீங்க அவங்கள இறக்கி விடுறதுக்கும் பயம் எஸ்ஆர்ஹெச் கிட்ட. ஆஹா நம்ம இவங்க போட மாட்டேங்கிறாங்க, ஒரு ஓவர் சும்மா லைட்டா மாத்தி பார்ப்போம்னு இறக்கி அந்த ஓவர் 6 பால் 6 6 போயிடுச்சு என்னன்ற பயம் வேற. சோ எஸ்ஆர்ஹெச் வந்து அப்படிப்பட்ட அந்த ஒரு மைண்ட் செட் நீங்க சொன்ன மாதிரி அந்த அடிச்ச அடியில இருந்து இன்னும் எல்லாரும் எந்திரிச்சு வரதுக்கு இன்னும் ஒரு ஐபிஎல் தேவைப்படும். அந்த மாதிரி அவங்க அடிச்சு வச்சிருக்காங்க அவங்க. அதுதான் பிரச்சனை. ஆமா, அதுலயே சந்தீப் சர்மா டாப் கிளாஸ் காமிச்சாரு பாருங்க. இன்னைக்கு மேட்ச்ல தான் இந்த மொத்த ஐபிஎல் மேட்சஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் யார்கர்ஸ் இந்த மேட்ச் தான் நீங்க பாத்துருப்பீங்க. அதை மீறி 200 ஸ்கோர் வந்திருக்கு. இந்த யார்கர்ஸ் எல்லாம் இல்லாம குட்லைன்ல போடுங்க எவ்வளவு ஸ்கோர் வேஸ்ட் பாருங்க இல்ல. சோ இட் வாஸ் ஸ்போர்ட்டிங் விக்கெட். பவுலருக்கும் அதுல ஹெல்ப் இருக்கு, பேட்ஸ்மேனுக்கும் அதுல ஹெல்ப் இருக்கு. அதை இந்த மாதிரி மேட்சஸ் பார்த்தா தான் கிரௌடுடைய இன்ட்ரெஸ்ட் சஸ்டெயின் ஆகும். பாருங்க ஒரு பீரியட்ல ட்ரெண்ட் வந்து 260 250 அப்படி போயிருந்தது. தடால்னு 140 150 இறங்கிச்சு. இப்ப திருப்பி 200ல வந்து கரெக்ட் ஆப்டிமம் லெவல். இன்ட்ரெஸ்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எது பெஸ்ட் டைப் ஆஃப் குவாலிட்டியோ அது கரெக்டா வந்து இப்போ இது எப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா டோர்னமெண்ட் டாப் கிளாஸா இருக்கும். ஸோ இத்தனை யார்கர்ஸ் போட்ட இந்த மேட்சை வந்துட்டு நீங்க மற்ற மேட்ச்க்குலாம் ரெக்கார்ட் பார்க்கும்போது ஹெட் டு ஹெட் என்ன ரெக்கார்ட்னு பார்ப்பாங்க. இந்த மேட்ச்க்கு மட்டும் நம்ம டோ டு டோ ரெக்கார்ட் பார்க்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா காரணம் வந்து ஹெட்டே வந்து ஆனிஸ்டோ நிக்க வச்சிட்டாங்க இன்னைக்கு. அவராலே ரொம்ப அடிக்க முடியல பாருங்க இன்னைக்கு. சார் ஃபர்ஸ்ட் பால் ரியான் பராக் என்ன சார் அவர் வந்து அன்பிரிப்பேர்டா இருந்தாரா? மொத பால்லாம் கேட்ச் வரும் யாராவது எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாரோ? அது அவர் இன்னுமே ஜிங்ஸ். அது இனிமே ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்ட்ல நிக்க வைக்க மாட்டாங்க. பிகாஸ் அவர் நல்ல ஃபீல்டர். கேகேஆரோட சால்ட் அடிச்சு ஃபர்ஸ்ட் பால் விட்டார் பாயிண்ட்ல, இவரே தான் விட்டாரு. இப்ப இந்த பக்கம் விட்டார் கேட்ச் லெஃப்ட்ல. சோ அது ஒரு ஜிங்ஸ் இருக்கு. இப்போ இவங்க வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங்ல சிட்டரை கமின்ஸ் விட்டு அபிஷேக் சர்மா ஒரு கேட்ச கவர்ஸ்ல விட்டு அதுக்கு அப்படியே இவங்க இந்த மேட்ச 1 ரன்ல ஜெயிச்சாங்க பாருங்க. அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இந்த கடைசி கமின்ஸ் அண்ட் புவனேஸ்வர் குமார்ல பர்ஃபெக்டா 19th and 20th எப்படி போடணுமோ அதை டீல் பண்ணாங்க. 6 கொடுத்தாங்க. இருந்தா கூட வேர் இட் மேட்டர்ட் மோஸ்ட் கடைசியில ரொம்ப நல்லா போட்டாங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா போட்டாங்க. சார் பேட் கமின்ஸோட அந்த ஒரு கரேஜ் அண்ட் வந்து டீமை வந்து அந்த ஷோல்டர்ல சுமக்கிற அந்த ஒரு கேப்டன்சி ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பிகாஸ் எப்பெல்லாம் டீமுக்கு வந்துட்டு ஒரு ஐயோ 4 பேரை போட்டு அடிச்சிருக்கானுங்க இப்ப யாரடா அனுப்புறது, ஏய் நீ போடா அப்படின்னு சொல்லாம நான் போறேன் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ஸ்லாம் அவர் ஒரு ஸ்பெல் ஓவர் போடுறாரு. இன்னைக்கு அந்த 19th ஓவரையும் கரெக்டா எடுத்து போட்டதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த டெசிஷன்ஸ் பவுலிங் ரொம்ப பிரேவரியா எடுக்கிறாரு சார் அவர். ஆமா, அதான் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்ன்றது. நான் போறேன். அதான் இம்ரான் கான் ரொம்ப ஃபேமஸ். திடீர்னு எல்லாரும் காட்டடி அடிக்கும்போது வருவார், தைரியமா வருவார் போலிங்க்கு. வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்டா ஓப்பனிங் வருவார். நியூ பால்ல 4 ரன் ஓப்பனிங் வருவார். அது ரொம்ப ஆச்சரியம். நம்பர் 3 ஓப்பனிங்ல வருவார். சோ அந்த மாதிரி பேர்டன் எடுத்துக்கிறது. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு ஹர்திக் பாண்டியா பிடிக்கும். அவர் தப்பா போடுறாரு, தப்பா ஆடுறாரு, அவரை மூவ் பண்றாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் போடுறேன்ற ஒரு தில் இருக்கு பாத்தீங்களா, நான் வரேன் என்ன அடி பரவாயில்ல மனமோனா பரவாயில்லன்னு வர தில் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அது உண்டு. பேட் கமின்ஸ் பாடி லாங்குவேஜ்லயே தெரியுது. பை ஃபார் த பெஸ்ட் தோனியை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். தோனி நம்ம கேப்டன்சி பிரெயின் பேசினா கூட பேட் கமின்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த bowlers அண்ட் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அவர் பாடி லாங்குவேஜ்ல தெரியுது. ரொம்ப நல்லா பண்றாரு கேப்டன்சி.
எஸ். ஹார்திக் பாண்டியாவுக்கு இவருக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, அவர் கான்ஃபிடென்ட்டா வந்து போட்டு ரன் குடுத்துடுறாரு. இவர் கான்ஃபிடென்ட்டா வந்து போட்டு ரன்ன குடுக்காம இருக்கிறாரு. அவ்வளவுதான் விக்கெட் வித்தியாசம். மத்தபடி எடுத்துறாரு. 2 பேரும் கான்ஃபிடென்ட்டா போடுறாங்க. ஆமா. சார் இன்னைக்கு அந்த அந்த லாஸ்ட் ஓவர் புவனேஸ்வர் குமார் அந்த இவரு ராவ்மன் பவர்ல லாஸ்ட் பால்ல எடுத்த விக்கெட் ஒரு டாஸ் பால்ல வந்து அவுட் ஆவாங்கன்றது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ராவ்மன் பவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த பால்லையா நான் அவுட் ஆனேன்னு திரும்ப திரும்ப போட்டு பார்ப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான டெலிவரி ரொம்ப நீங்க சொல்லுவீங்க பொய் டெலிவரியா அந்த மாதிரி அது. டிப்பிங் ஃபுல் டாஸ். கீழே இறங்கின ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸ் தான் வாங்கினாரு பேட்ல. கரெக்டா ஸ்டம்ப் ரேஞ்சில் வாங்கினாரு. புவனேஸ்வர் குமாரே he was only 50% confident. ஏன்னா he felt that the ball was leaving the leg stump. அந்த ரீப்ளேல அப்படி வரும்னு நினைச்சாரு. அது கரெக்டா அம்பையர்ஸ் கால் லெக் ஸ்டம்போட எட்ஜில் வந்து பட்டுது. அண்ட் அவருடைய ஆட்டிடியூட், நட்ராஜன் ஆட்டிடியூட்லாம் பாருங்க. அவங்க 2 பேரும் பிரமாதமா போடுறாங்க போலிங். எண்ட் ஓவர்ஸ், லாங் ஓவர்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராடனரியா போடுறாங்க. அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா இன்னைக்கு? ஒரு போல்டு எடுத்தாலும், ஒரு எலிஜிபிள் எடுத்தாலும், ஒரு விக்கெட் எடுத்தாலும், இப்போ ஜெய்ஸ்வால் விக்கெட் எவ்வளவு பிரைஸ் விக்கெட், இப்படி அக்ராஸா போய் டிராவிஸ் ஹெட் ஆடுற மாதிரி இப்படி அக்ராஸா போய் இப்படி ஆடி போல்ட் ஆனர்ல அந்த பாலுக்கு அது டிப்பிங் ஃபுல் டாஸ் தான் ஸ்பீட்ல. பட் அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, கூலா இந்த மேட்ச் ஸ்டில் நாட் ஓவர் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்க ஓவரா இப்போ எக்ஸைட் ஆகி எதிர் பிளேயர்லாம் கச்சா முச்சாலும் நீங்க பண்ணி வச்சுங்களேன், மேட்ச் இன்னும் முடியல. ஸோ இந்த எனர்ஜி அதெல்லாம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க திங்கிங்ல அது வரவே வருது. அதுக்கப்புறம் போட வேண்டிய பால் எல்லாம் அதெல்லாம் அவங்க வந்து அந்த மிஸ்டர் கூலா இருக்காங்க. பேட் கமின்ஸே நீங்க பாத்தீங்கன்னா கூட போலர்ஸ் ரன் கொடுத்தா கூட இல்ல அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே கணம்னு அடிச்சிட்டாங்க. பராக் ஜெய்ஸ்வால்லாம் கண்டபடி அடிச்சிட்டாங்க. அப்ப கூட அவர் ரேட்லால மீதி போலர்ஸ் ரன் கொடுத்தாலும் ரேட்லால ரொம்ப எடுத்துன்னு போறோம் டீம். டோ கிரஷிங் யாக்கரை போட்டு அமைதியா போற பவுலர்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. தொட ஹைட்டுக்கு ஃபுல் டாஸ் போட்டு தெரியாம கேட்ச புடிச்சு அதை விக்கெட்டா செலிப்ரேட் பண்ணி மூஞ்சி முன்னாடி இது பண்ற பவுலர்ஸும் இருக்கிறாங்க. ரெண்டுமே இருக்குது நம்ம கிட்ட. இந்த பவுண்டரி லைன்ல உயிரை குத்துன்னு வெளியில போயிட்டு பால தூக்கி போட்டு உள்ள வந்து கை கால் அடிப்பட்டுலாம் கேட்ச் பிடிப்பாங்க. அதுக்கெல்லாம் இவங்க வந்து அப்படியே வானத்துல இருந்து போயிட்டு தலைகள்லாம் போய்ப்பாங்க. அப்படியே கீழே கிரவுண்ட தோண்டி தண்ணியில எடுத்து குடிப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது. 1 for 16 இருக்கும் அனாலிசிஸ். கடைசி ஒரு அர்ச்சல் பட்டேல் வந்து 3 விக்கெட் எடுப்பார். அதை விட்டா கடைசியில மார்க்கரே அந்த 3 விக்கெட் எடுத்து போடுவார். அந்த ஸ்டைலில் எடுப்பார். அதுக்கு போட்டு அப்படி துரியோதனான்ற மாதிரிலாம் திருப்பாங்க. சார் ராஜஸ்தான் ராயல்ஸோட லாஸ்ட் கொஸ்டின் எனக்கு, இன்னைக்கு ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன்ன்ற அந்த 2 முக்கியமான அவங்களோட பில்லர்ஸ் அவுட் ஆகியுமே கூட அதுக்கப்புறமா ரியான் என்னன்னா ஒன்னு சஞ்சு சாம்சன் ரியான் பராக் காம்பினேஷன் மேட்ச் ஜெயிச்சிடுறாங்க. இல்ல அப்படின்னா சஞ்சு சாம்சன் அண்ட் வேற யாராவது இன்னொரு பிளேயர் காம்பினேஷன் யசஸ்வி ஜெய்ஸ்வால், இப்படி ஏதாவது ஒரு காம்பினேஷன் அவங்களுக்கு டாப் 4ல ஒரு 2 பேர் மஸ்டா கிளிக் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. விச் இஸ் வாட் இஸ் லேக்கிங் இன் டீம்ஸ் லைக் சிஎஸ்கே. இப்போ வந்து அந்த டாப் 4 ஒருத்தர் தான் கிளிக் ஆகுறாரு அந்த மேட்ச்ல. அந்த 2 பேர் கிளிக் ஆகிறதுக்கும் ஒரு ஆள் கிளிக் ஆகிறதுக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா. சோ அவங்க வந்து 2 ஏர்லி விக்கெட்ஸ், அதாவது ஜெயண்ட் ஹிட்டர்ஸ் 2 பேரும் செஞ்சுரி கெபாசிட்டி. இந்த 2 பேர் இழந்தாச்சு. மீதி 2 பேரு அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு 6 ஒரு 4 அடிக்கணுன்ற மாதிரியே போறாங்க. சோ அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. அதனாலதான் சொன்னேன், அதுல ஒருத்தர் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா அவங்களுக்கு கேட்குவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆஸ்கிங் ரேட் ஒன்னு ஜுஜுபி கட்சியில இப்ப இருக்கிற நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல லாஸ்ட் 4 overs 62 வின்னே வந்து பேட்டிங் டீம் தான் அடிக்குது. இவங்களுக்கு அது ஒண்ணுமே கிடையாது. ஹார்ட்லி 1.5 ரன் பர் பால்ன்ற மாதிரி தான் இருந்தது கட்சியில. அந்த ஸ்டேஜ்ல தான் சொன்னேன், பேட் கமின்ஸ் கரெக்டா ஜட்ஜ் பண்ணாரு. போவலுக்கு வந்து வேகமா போட்ட டேஞ்சர், இந்த கட்சி பால் ஃபாஸ்டா போட்டு இருப்பாரு. அவ்வளவு கண்டெய்ன்மெண்ட், லாஸ்ட் பால் ஸ்பீடா போட்டு வேற ஊர்ல போய் வந்து பாத்தீங்களா. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் உடைய ஆட்டிடியூட் சைக்காலஜி எப்படி தெரியல, ரொம்ப கம்மி பால் இருக்கு, ஏகப்பட்ட ரன் எடுக்கும். லாஸ்ட் ஓவர் 140 டு வின் 138 அடிச்சிருவாங்க, கிட்டத்தட்ட அடிச்சிருவாங்க. ஆனா 140 balls to go 10 runs to win தப்பாடி 8 அவுட் ஆயிடுவாங்க. அந்த 1983 வேர்ல்ட் கப் தான் இருக்கு எக்ஸாம்பிள். ஸோ அவங்க ஆட்டிடியூட், அவங்களுக்கு வேகமா போட்டுருவே கூடாது. தப்பி தோறி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸுக்கு வேகமா போட்டுருவே கூடாது. ஓடி வந்து இந்த ஸ்லோ ரன்னு, ஸ்லோ பவுன்சர் அதெல்லாம் தான் தப்பாடுவாங்க. ஓகே ரைட். ஓகே சார், சூப்பர்வான ஒரு மேட்ச். பேச 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 ஒவ்வொரு டெலிவரியிலையுமே இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் விளையாடின கேம் பத்தி நிறைய நேரம் பேசலாம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு மேட்ச். பட் அதுல முக்கியமான விஷயங்கள் எடுத்து நீங்க நம்ம பேசிருக்கிறோம். எனி அதர் பாயிண்ட்ஸ் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா சார் இன்னைக்கு மேட்ச் பத்தி? No, I love the match and it's not only a cricketer's delight, it's a spectator's delight and it's a reviewer's delight. அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இந்த மேட்ச். ஸோ இதை வந்து we won't even mind watching it again, ball by ball. அவ்வளவு nuances இருக்கும் இந்த இதுல. இந்த லெவல்ல கிரிக்கெட் போச்சுன்னா நல்லா இருக்கும். இது ரொம்ப எக்ஸஸ் ரன்ஸும் வரக்கூடாது, ரொம்ப ஷார்டேஜ் 140 ஆல்அவுட்டும் வரக்கூடாது. இந்த மாதிரி மேட்சஸ் வந்து கிளிஃப் ஹேங்கர் இருக்குன்னு சொல்றோம்.
ரைட். ஓகே சார். நாளைக்கு சூப்பர்பான இன்னொரு மேட்ச்ல திரும்ப நான் உங்களை வந்து பார்க்குறேன் சார். கண்டிப்பாகவே நாளைக்கு சந்திப்போம். இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ், இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபன் விட்டுக்கூடாது. ஜாலியா என்ஜாய் பண்ணணும் கிரிக்கெட்டை, ரொம்ப பர்சனலா எடுத்துக்காம. யார் வச்சாலும் என்ன இருந்தாலுமே ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் சந்திப்போம் ஆன் RRR.